தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக பட்டா போட்டு கொடுத்துற மாதிரி ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருந்தாதான் திமுகவுடன் கூட்டணி என்று கூட்டணி கட்சிகளும், அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் கூட்டணிக்கு வருவோம்னு அதிமுக உள்ள கூட்டணி கட்சிகளும் ரெண்டு பேரும் வலியுறுத்த வேண்டும். அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட கொட்டத்தை ஓரளவு அடக்க முடியும். மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி. அதுவே அயோக்கியத்தனமான ஒரு வாதம். அது என்னடா மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, ரெண்டு இடத்துலயும் சுயாட்சி இருக்கணும், இல்ல ரெண்டு இடத்துலயும் கூட்டாட்சி இருக்கணும். உனக்கு வசதியான இடத்துல நீங்க மட்டும் கொள்ளடிப்பீங்க, உங்களுக்கு வேணும்னா அங்க கூட்டு சேர்ந்து கொள்ளடிப்பீங்க. மத்தியில கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுக அண்ணா திமுகவில் ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் சைபர் ஆவாங்க. ஆட்சியை எப்படி இழந்தாங்க 2016 அந்த 1.5% ஓட்டு பிரிச்சதால தான் ஆட்சி இழந்தாங்க. அதனால இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக இல்ல, திமுக இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதுவும் உண்மை. ஆனா இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். கூட்டணி கட்சிகள் தான் டிசைடிங் ஃபேக்டர். திமுக தான் பாத்தியது அதிகம். கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருந்தாதான் திமுகவுடன் கூட்டணி என்று திமுக கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும், அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் கூட்டணிக்கு வருவோம்னு அதிமுக உள்ள கூட்டணி கட்சிகளும் ரெண்டு பேரும் வலியுறுத்த வேண்டும். அப்பதான் இவங்க ரெண்டு பேரோட கொட்டத்தை ஓரளவு அடக்க முடியும். ஏன்னா 60 வருஷமா கிட்டத்தட்ட ஏதோ தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக பட்டா போட்டு கொடுத்துற மாதிரி ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். அதுக்கான சூழ்நிலை அமையும் நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா வெளியில சொல்லியிருக்காரு. அதை நான் 100% அவர் சொல்றதை ஏத்துக்கிறேங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ போய் தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது கூட்டணியோட போய் தானே ஓட்டு கேட்கிறேன். 90 கட்சியை சேர்த்துட்டு போய் ஓட்டு கேட்கிறேன். ஆட்டோவில் போகும்போது இப்போ எல்லா கட்சி கொடியும் அதில் நிற்குது. ஒரு கொடி மேலே இன்னொரு கொடி நிற்குது. தனியாக ஒருத்தனாலையும் ஜெயிக்க முடியாது. மோடியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, மமதா பானர்ஜிலேருந்து, பினராயி விஜயன்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு குறைஞ்சது 10 கட்சியிலேருந்து 40 கட்சி வரைக்கும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. 38 கட்சியோட பிஜேபிக்கு கூட்டணி தேசிய அளவில். அதனால தான் ஜெயிக்குது. அப்போ நீங்கள் அதிகாரத்தில் பங்கு என்பது நீ ஓட்டு கேட்கும்போது கூட்டணியை தானே ஓட்டு கேட்குற. அப்புறம் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீ எப்படி தனியாக ஆளணும்? எனக்கு தெரிஞ்சு உங்கள் சீட்டை பற்றி கூட கவலைக்கூடாது. போன தடவை கொடுத்தா 6 சீட்டு கொடுத்தா கூட ஓகே. ஆனால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். நான் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட எனக்கு அமைச்சரவையில் இடம் வேணும். இதை திமுக கிட்ட கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த வேண்டும். அண்ணா திமுக கிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தணும். இதை ப்ரீ கண்டிஷனாக போடணுங்க. இல்லைன்னா தனியாக தான். இல்லை, அதுக்கான சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போக்கான வாய்ப்பு அமைவது என்பது கடினம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இவங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் கொத்தடிமையாக இருக்காங்க. அட்லீஸ்ட் அண்ணா திமுக இருக்க கூட்டணி கட்சிகளை நீங்கள் 1000 பிஜேபி விமர்சனம் பண்ணுங்க, அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு கேட்பதுதான ஒரு நியாயமான கோரிக்கை. அதிகாரத்துக்காக தானே நீ அரசியலுக்கு வர. சன்னியாச கோலம் பூண்டுகிட்ட அரசியலுக்கு வர. நீ 140 வருஷம் காங்கிரஸ், தமிழ்நாட்டை 15 வருஷம் ஆண்ட காங்கிரஸ், இன்னைக்கு அதிகாரத்தை 60 வருஷம் இழந்துட்டு நிற்க காங்கிரஸுக்கு இல்லாத சுய மரியாதை பிஜேபிக்கு இருக்குது. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் கேட்கணுங்க. ரைட் ராயலாக திமுகவை கேட்கணுங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக இல்லை. காங்கிரஸோட 4% ஓட்டு இல்லைன்னா திமுக ஜெயிக்க முடியாது. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபரு, திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபரு, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக பெருத்த சேதாரம் இருக்கும். அதிகாரத்தில் அவங்க கைப்பற்றவே முடியாது. அப்போ லகான் துருப்புச்சிட்டு காங்கிரஸ் கையில் தான் இருக்குது. அதிகாரத்தில் பங்கு சீட்டு 25 சீட்டோ 30 சீட்டோ அது பிரச்சனை கிடையாது. 25 சீட்டு போன தடவை கொடுத்தது கூட அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட மந்திரி பதவி கொடுக்கணும்.